அண்மை செய்தி. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் வங்கி மேலாளரிடம் செந்தில் பாலாஜி தரப்பில் குறுக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் செந்தில் பாலாஜி காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. குறுக்கு விசாரணை இன்று நிறைவடையவில்லை என்பதால் விசாரணை வரும் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. செந்தில் பாலாஜிக்கு விதிக்கப்பட்ட காவல் தற்பொழுது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலில் தற்போது சிறையில் இருக்கிறார். இந்த வழக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஓராண்டுக்கு பிறகாக கடந்த 8ஆம் தேதி செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு சாட்சி விசாரணையும் தற்போது தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் சாட்சிகளின் விசாரணை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி முன்பாக நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் சிட்டி யூனியன் வங்கியின் கரூர் கிளையின் தலைமை மேலராக கூடிய ஹரிஷ்குமார் கடந்த வாரம் சாட்சியம் அளித்திருந்தார். அவரிடம் செந்தில் பாலாஜி தரப்பில் இன்று வழக்கறிஞர் கௌதமன் ஆஜராகி அவரிடம் குறுக்கு விசாரணை செய்தார். அப்போது செந்தில் பாலாஜி மற்றும் அவரது மனைவி மேகலா, சகோதரர் அசோக்குமாரின் வங்கி தொடர்பான விவரங்களை சாட்சி கொண்டு நின்றவாறு ஹரிஷ்குமார் பதிலளித்தார். வங்கியின் ஆவணங்கள், கவரிங் லெட்டர் தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகள் செந்தில் பாலாஜி தரப்பில் குறுக்கு விசாரணையின் போது கேட்கப்பட்டது. குறுக்கு விசாரணை இன்று நிறைவடையவில்லை என்பதால் வழக்கை வருகிற 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். இதனிடையே செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் வருகிற 28ஆம் தேதி வரை அவரது காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலம் 56வது முறையாக அவரது நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வினிதா, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.